நடிகர் கஞ்சா கருப்பு தனது மகனுக்கு மருத்துவம் பார்க்க சென்றபோது மருத்துவர் இல்லை என்று கூறியது முற்றிலும் தவறானது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் போரூர் மருத்துவமனைக்கு சென்ற நடிகர் கஞ்சா கருப்பு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கஞ்சா கருப்பு கூறியது முற்றிலும் தவறானது என்றும், அப்போது எத்தனை மருத்துவர்கள் இருந்தார்கள் என்பதை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார். நீங்க பேரே ஒரு மாதிரியா சொல்றீங்க, அதனால நான் அந்த பேரை திரும்பி பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லி வெறும் கருப்புன்னு ஒன்னா சொல்லலாம். பேருக்கு முன்னாடி எதனா ஒரு நல்ல அடையாளத்தை சொல்லலாம். நீங்க ஒரு வேற மாதிரி அடையாளம் சொல்லிருக்கீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பேட்டியில் டாக்டருங்களே இல்லை இந்த ஆஸ்பத்திரியில், செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியாக அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேலே கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு. தொடர்ந்து பேசிய அவர், அரசு மருத்துவமனையில் சிறிதாக என்ன நடந்தாலும் அதனை பெரிதுபடுத்துவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் அவர் அதிரடியாக குற்றம் சாட்டினார். கட்டிடம் என்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் 1,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள்